4 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை வச்சு வெங்காய பஜ்ஜி செய்ய போகிறோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதிலே ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். 4 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம், போதும். பத்தல்னா மறுபடியும் கூட கரைச்சிக்கலாம். இவ்வளோ கரைச்சாலே போதும். கொஞ்சமாக சோடா உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மாவு வந்து இப்போ நல்லா கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கடலை மாவு இருந்தால் கடலை மாவில் போட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்தால் அதை தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சுடு எண்ணெய் மட்டும் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு கலந்துக்கணும். நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பண்ணா கூட இந்தளவுக்கு கலந்துக்குவாங்க. இதுக்கு பின்னாடி 2 கரண்டி நல்லா கொஞ்சம் சுடு எண்ணெயாக காஞ்ச பின்னாடி அப்படியே ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. சரியாக போயிடும் உங்களுக்கு. இதில் உப்பு காரம் நீங்கள் இந்த மாவில் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம காயை கட் பண்ணிக்கலாம். மீனை இப்படி ஸ்லைஸாக கத்தியில் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கேரட் சீவுறதில் கூட பஜ்ஜி கட்டையில் இருந்தால் கூட சீவிக்கோங்க. எனக்கு கத்தியில் சீவுனா கரெக்டாக வரும். அதனால் கத்தியிலே நான் சீவிக்கிறேன். இப்போ நம்ம 2 சின்ன வெங்காயம் கை வச்சு கட்டினீங்கன்னா கை சுடும். நம்ம கொஞ்சம் ஸ்பூன் வச்சு ஒரு கலர் நல்லா கிளறிட்டு அப்புறமா கையில் கட்டிக்கலாம். ஒன்றுன்னா அழுங்காமல் அப்படியே மாவுக்குள்ளே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு எத்தனை போடுறோமோ அத்தனை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே மாவில் ஒரே ஒரு திருப்பி அப்படியே எண்ணெய்க்குள்ளே போடணும். உருளைக்கிழங்கு இப்படியே இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அவ்வளோதான். மறுபடி இப்படி போட்டுட்டு இப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். அழகா கடாயை விட நம்மளுக்கு பாருங்கள் மெல்லிஸாக இருக்கும் லேயரு. பாருங்கள் கடல மாவு லேயர் இவ்வளோ தான் வரும். அழகாக வெந்துருச்சு. ஆனியனும் பாருங்கள், அதுவும் மெல்லிஸாக தான் இருக்கும் லேயரு. சூப்பராக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.